வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களே, இந்த நேரத்திலும் நம்மள சுத்தி பல்வேறு விதமான ஸ்கேம்ஸ் பல விதத்துல நடந்துட்டு தான் வருது. இந்த வீடியோல நான் ரீசெண்டா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு 3 ஸ்கேம்ஸ பத்தி நான் சொல்றேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அப்பதான் இதுக்கு மேல அந்த ஸ்கேம்ஸ் உங்களுக்கு நடந்தாலும் நீங்க அந்த ஸ்கேம்ல இருந்து ஈஸியா தப்பிக்க முடியும். வீடியோல நான் 3வதா சொல்லக்கூடிய ஸ்கேம்ஸ் பல இடத்துல இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜாப் ஆஃபர் ஸ்கேம். அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க இப்போ வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு தேடிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிங்க்டின்லயோ இல்ல ஒர்க் ரிலேட்டட் வெப்சைட்ல நீங்க வேலையை தேடிட்டு இருக்கீங்க. பட் ஆனா உங்களுக்கே தெரியாம ஸ்கேமர்ஸ் வந்து உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஒரு ப்ராசஸிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியல் பல்க் அமௌண்ட்டை உங்களை பே பண்ண சொல்லுவாங்க. நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா பேக்கேஜ் நல்லா இருக்கு, ஒரு நல்ல ஒரு டாப் ரெப்யூட்டட் கம்பெனிஸா இருக்கு அப்படின்னு நம்மளும் உள்ள போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. பட் ஆனா நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த ஒரிஜினல் கம்பெனி நம்மள ரெக்ரூட் பண்ணல, இது ஸ்கேம் அப்படின்னு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம். அதாவது ரீசெண்டா நம்ம சொசைட்டில பல இடத்துல இந்த ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. அதாவது எந்த ரூபத்துல இந்த ஸ்கேம் நடக்குது அப்படின்னா, ஒரு அன்னோன் கால்ல இருந்து நம்மளுக்கு கால் பண்ணிட்டோ இல்ல வீடியோ கால் மூலியமாவோ நாங்க வந்து போலீஸ் பேசுறோம், சிபிஐ பேசுறோம்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க வீடியோ கால் அக்செப்ட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் இருக்கக்கூடிய செட்டப்பும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு பாதிக்கப்பட்ட விக்டிமோ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஒருவேளை நம்ம சைடு தான் ஏதோ தெரியாம தப்பு நடந்திருக்கோ அப்படின்னு ஒரு ஃபியர் அவங்களுக்குள்ள இருக்கும். ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஸ்கேமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பேசுனா அங்க பீப்புளை அவங்களுக்கு ப்ரெஷர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இல்லீகல் ஃபண்ட் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு பல டைப்பை அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க அப்பதான் ப்ரெஷர் ஆவீங்க, அப்பதான் அவங்களால துட்டு கறக்க முடியும். இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்க வேணும் அப்படின்னா, எந்த ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸும் நம்மளுக்கு வீடியோ கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க விசாரணையெல்லாம் பண்ண மாட்டாங்க. இதுல 3வது தான் வந்து இப்ப நடந்திருக்கக்கூடிய அட்டகாசமான ஒரு ஸ்கேம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டீப் ஃபேக் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம். அதாவது இந்த ஸ்கேம்ஸ்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, இப்போ டாப் செலிபிரிட்டிஸோ இல்ல வேற ஏதாவது ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோ, குறிப்பா ஏன் நான் இப்போ ரீசெண்டா ஒரு லாஸ்ட் வீக் வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். நம்ம ஆனரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மேம் வந்து ஏதோ ஒரு பாலிசிஸ் கொண்டு வர மாதிரியும், ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டு செலுத்தினா அதிகமான ரிட்டர்ன்ஸை கொடுக்குற மாதிரியும் ஒரு டீப் ஃபேக் வீடியோ கிரியேட் பண்ணியிருக்காங்க. நானே வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு நான் உண்மை நினச்சிட்டேன். பட் ஆனால் ஃபைனலாக தான் தெரியுது அது வந்து ஏஐயால் ஜென்ரேட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ. அதுக்கப்புறமா இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்களே இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா என்னை வச்சு டீப் ஃபேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மக்கள் முன்னாடி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூர்ல ஒரு 79 வயசு உடைய ஒரு உமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்துருக்காங்க. அதாவது இன்ஃபோசிஸ் சேர்மன் நாராயணமூர்த்தி அவர்களோட ஒரு டீப் ஃபேக் வீடியோவை பார்த்துட்டு ஏதோ ஒரு ட்ரேடிங்ல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க கிட்டத்தட்ட 35 லட்சம் அவங்களுக்கு லாஸ் ஆயிருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்களேன், அந்த 79 வயசுல அவங்களுக்கு இந்த மாதிரி லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சு பார்த்தா அவங்களோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும், அவங்களோட மென்டல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நல்லா நினச்சி பார்க்கணும். இந்த மாதிரி தான் வந்து இவங்களோட டார்கெட் வந்து வயசானவங்களையே பார்த்து டார்கெட் பண்ணி காசு பிடுங்குறாங்க. கவர்மெண்ட் வந்து என்னென்ன மெஷர்ஸ் இதுக்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நிச்சயமாக சொல்கிற கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நம்ம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இது போன்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலத்தில் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரியான ஏஐ டீப் ஃபேக் வீடியோஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஒரு காசும் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறீங்க. நம்மளோட நோக்கம் புரியுது, ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் அதிகமான ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். பட் ஆனால் எந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமோ இது வந்து ட்ரஸ்டடாக இருக்கா, இல்லை இது வந்து கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் கிட்ட வருதா, லைக் வந்து செபி ரெகுலேஷன்ஸ் இது போன்ற ரெகுலேஷன்ஸ் கிட்டலாம் வருதா அப்படின்னு நம்ம வந்து ஒரு புரிதலை வளர்த்துக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணணும். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு, குறிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்களுக்கு இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போய் காமிங்க. ஏன் அப்படின்னா அவங்க தான் பெரிதளவில் ஏமாறப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு ஸ்கேம்ஸ் நம்மளை சுற்றி நடக்குது. அது ரிலேட்டடாக வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள கியூரியஸ் சப்ஜெக்ட் டாக்ஸை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.